ட்ரேடிங் டுடே ரவிச்சந்திரன். இந்த வாரம் என்னென்ன ஸ்டாக் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சும்மா ஜஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம நண்பர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு தான். ஏபிஎல் அப்போல்லோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3, ஆர்த்தி ட்ரக்ஸ் இருக்குது, அட்வான்ஸ்டு என்சைம்ஸ் ஒரு 20 இருக்குது, ஏஞ்சல் ப்ரோக்கிங் எப்போவுமே வச்சுருக்கிறது தான் நல்ல ட்ரேடிங் ஸ்டாக்கு, அஸ்ட்ராஜெனிகா ஃபார்மா கொஞ்சம் இருக்குது, பஜாஜ் கன்சியூமர் இருக்குது, அதன் பிறகு வந்துட்டு சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் கேப்லின் பாயிண்ட், அப்புறம் வந்து செம்கான், இது எல்லாமே வந்துட்டு ஏஞ்சல் ப்ரோக்கிங்கோட இதில் டிமேட்டில் தான் இருக்குது. அப்புறம் க்ளீன், அதன் பிறகு எண்டூரன்ஸ் டெக்னாலஜிஸ், ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஃபோஸ்கோ இந்தியா லிமிடெட், அப்புறம் கிளென்மார்க் ஒரு 20 இருக்குது. அதன் பிறகு வந்து இண்டோக்கர் ரெமிடிஸ் ஒரு 5 இருக்குது, ஜிபிஐஎல் கோதாவரி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அது ஒரு 12, ஜேகே லக்ஷ்மி, அதன் பிறகு வந்து நியூக்ளியஸ் ஒரு 35 ஸ்டாக் இருக்குது, ஓஏஎல் இருக்குது, பாலிகேப் இருக்குது, ராலிஸ் இந்தியா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார், தட்வா சிந்தன் ஒரே ஒரு ஸ்டாக் வச்சுருக்கேன், அண்ட் ஓக் ஃபார்மா அதில் ஒரு 30 இருக்குது. இது வந்து வெஞ்சுரா செக்யூரிட்டிஸ் பேப்பருடைய இந்த சைடு வந்து ஏஞ்சல், அதே வந்து இந்த சைடு இருக்கிறது வந்துட்டு வெஞ்சுரா செக்யூரிட்டிஸ். அதுலேயும் நெருக்கி அதில் என்னென்ன ஸ்டாக் இருக்கோ அதே மாதிரி ஸ்டாக் தான் இருக்கும், கொஞ்சம் அளவுகள் கொஞ்சம் மாறும். ஆர்த்தி ட்ரக்ஸ் இருக்குது, அட்வான்ஸ்டு என்சைம்ஸ், ஏஞ்சல், அதுக்கப்புறம் ஏபிஏ அப்போல்லோ இருக்குது, அஸ்ட்ராஜெனிகா இருக்குது, ஓஏஎல் இருக்குது, அதுக்கப்புறம் இண்டோக்கர் ரெமிடிஸ் இருக்குது, அவந்தி ஃபீட்ஸ் இருக்குது, பஜாஜ் கன்சியூமர், அப்புறம் கேப்லின் பாயிண்ட், ஜிபிஐஎல் அதே மாதிரி இதுலேயும் ஒரு 12 ஸ்டாக் இருக்குது. செம்கான் வந்துட்டு 100 இருக்குது, அது மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரே சமயத்தில் அளவுக்கு அதிகமாக ஸ்டாக் இருக்கக்கூடாது. பல்வேறு வேரிடு ப்ரைஸில் நம்மள்கிட்ட 6, 10, 6, 10 இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக விலை ஏறுறப்ப அதை கொடுத்துடலாம். இது வந்து காஃபி கேன் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னாலஜியோட ஒரு பகுதி தான் இது. இது ஒரே சமயத்தில் 100 இருந்தது அப்படின்னா அதை வந்து ஆவரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஓகே, பார்க்கலாம் அதை எப்படி கரெக்ட் பண்ணணும். அப்புறம் எண்டூரன்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்குது, ஃபினோலெக்ஸ் இருக்குது, ஃபோஸ்கோ, கிளென்மார்க், கிரைண்ட்வெல், ஜேகே லக்ஷ்மி, கேஇசி, மஸ்டாக் இதில் கொஞ்சம் ஒரு 15 இருக்குது, பாலிகேப் 4 இருக்குது, குக்கியில் இருக்குது, ராலிஸ் இருக்குது, ஸ்டார் இருக்குது, ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா, அப்புறம் தட்வா சிந்தன் 1, ஒர்க் ஃபார்மா இதுலேயும் ஒரு 30 இருக்குது. எஸ் பேங்க்கில் கிட்டத்தட்ட 975 ஸ்டார் 26 ரூபாய்க்கு வாங்கினது லாக்டு, கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் இதுலேயே இருக்குது. அது ஒரு பெரிய கதை, எஸ் பேங்கோட இது பெரிய கதை, எப்படி லாக் ஆனதுன்னு சொல்லிட்டு அது ஒரு மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன் நண்பர்களே. ஸோ இதுதான் இந்த வாரத்தோடைய ஸ்டாக்கு. இந்த டேட் வந்து இன்றைக்கி வந்துட்டு மண்டே 30/8/21. ஓகே, பார்ப்போம் நண்பர்களே. மற்றும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். வேறு ஏதாவது வந்து டெக்னிக் இருந்ததுன்னா நான் வந்து நிச்சயமாக போஸ்ட் பண்ணுறேன்.